ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆல்ஃப்ரேடோ மஷ்ரூம் க்ரீமி பாஸ்தா ரெசிபி தாங்க. இது வந்து இட்டாலியன் ரெசிபி தான். நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் பட்டர்ஃப்ளை பாஸ்தா எடுத்துக்கிறேன். நீங்கள் பென்னி பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பாஸ்தா போட்டுக்கலாம். நல்லா இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். அது வேகிற டைமில் நம்ம வந்து மஷ்ரூம்லாம் கழுவிட்டு நல்லா 2-3 டைம் அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிவிட்டு. இப்போ இது கொதித்து ஒரு 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த வடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஸ்டார்ச் எடுத்துப்போம். அந்த தண்ணியை வேக வச்சு தண்ணி தேவைப்படும் செய்யும் போது ரெசிப்பியில் நம்ம சேர்ப்போம். ஒரு கப்பில் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை ரன்னிங் வாட்டரில் வடிச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி காட்டினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து கார்லிக்கு ஒரு 8 பல்லு கார்லிக்கை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சாச்சு. இது வேக வச்சு ஸ்டார்ச் தண்ணி பாஸ்தா வடித்து வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூனுக்கு இருக்கும் இது அளவு. நெக்ஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் தான் இப்போ வந்து இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கிறது. உங்களுக்கு பிடிக்கல வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா வதக்கிட்டு கலர் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கிட்டு நல்லா சுருங்கி கம்மியாயிடும் அளவு. இப்போது அந்த கார்லிக் துருவி வச்சுருந்த கார்லிக் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த பட்டர் அந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப்பில். வேணுன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலான்னு. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றுனா சேர்த்துப்போம். பெப்பர் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கலர் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்டார்ச் தண்ணியை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ஸ்லே சேர்த்துப்போம். இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இருக்கும் அளவு. அடுத்தது ஆரிகானோ சேர்க்கணும். ஆரிகானோ சேர்த்துட்ட பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். மெயின் இது தான் அந்த க்ரீமி டேஸ்ட் வர்றது. இது ஒரு பாதி அளவுக்கு சேர்த்தது அந்த பாக்ஸில். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, முதல்ல ஃபுல் சிம்மில் இருந்தது, இப்போது ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இது வந்து கிரேட்டட் பார்மெசான், அதாவது இது வந்து சீஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். இந்த சீஸ்க்கு பதில் இது போடுறது, சீஸ் டேஸ்ட் வரத்துக்காக இந்த மாதிரி சேர்க்கறது கிரேட்டட் பார்மெசான். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக அந்த வடித்த அந்த ஸ்டார்ச் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வர்றது. இது வந்து டைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை சேர்த்து கலரி இறக்கி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியாக க்ரீமியாக யம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.